ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி குட் ஃப்ரைடே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தினத்தில் உலகம் முழுவதும் கிறிஸ்துவராகிய நாம் குட் ஃப்ரைடே கொண்டாடி கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7 வார்த்தைகள் பேசினார். அதை ஒவ்வொரு வார்த்தையாகவும் நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய அந்த 7 வார்த்தைகளும் மிக 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 முக்கியமான வார்த்தையாகும். அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சூழ்நிலையை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய சூழ்நிலை தெரிந்து கொண்டு முதலாவது வார்த்தையை நாம் தியானிக்கவிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும்போது யூதாஸ் காரியோத் போர்ச்சேவரோடு வந்து முத்தம் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். போர்ச்சேவர்களும் அவரை கைது செய்து ஆசாரியர்களிடத்திலும் மூப்பரிடத்திலும் சமர்ப்பித்தார். அந்த ஆசாரியர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டார், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா? உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆம் என்று சொன்ன உடனே அந்த வேதப்பாரர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று அவரை துப்பவும் மரணத்திற்கு ஏதுவான தூஷணம் சொல்லிவிட்டான் என்று சொல்லி அவரை பிலாத்துவிடத்தில் அனுப்பிவிட்டார். பிலாத்துவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அநேக கேள்விகளை கேட்டு அவரிடத்தில் யாதொரு குற்றமும் இல்லை என்று தெரிந்து மீண்டும் அவர் ஏரோதிடத்தில் அனுப்பிவிட்டார். ஏரோதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அநேக கேள்விகள் கேட்டு இவரிடத்தில் யாதொரு குற்றமும் இல்லை என்று சொல்லி மீண்டுமாக பிலாத்துவிடத்தை அனுப்பிவிட்டார். பிலாத்து பயந்து இவரை எப்படியாவது விடுதலை செய்து விடலாம் என்று சொல்லி வருடந்தோறும் நடக்கின்ற அந்த பண்டிகையில் ஒரு கைதியை விடுவிப்பது வழக்கமாக இருந்தது. பரபாசையும் இயேசு கிறிஸ்துவையும் நிறுத்தி இயேசு யாதொரு குற்றம் செய்யவில்லை, இவரை விடுதலை செய்ய என்று சொல்லும்போது, இல்லை எங்களுக்கு இயேசு வேண்டாம், பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கேட்டுக்கொண்டனர். அது நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்போது போர்ச்சேவகர்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு எல்லா போர்ச்சேவர்களும் முள்முடியை தரிப்பித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேலே வைத்தார். அப்போது சிரசிலிருந்து இரத்தம் வடிகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் கோலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள். அப்போது சிரசிலிருந்து இரத்தம் சிந்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவர் கொல்கத்தா கல்வாரி சிலை வரைக்கும் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் சொல்லி சிலுவையை சுமந்தார். வலி முழுவதும் வலியோடும் வேதனையோடும் இரத்தம் சிந்துதலோடும் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். கடைசியாக கல்வாரி சிலுவையிலே 2 கைகளிலும் ஆணியால் அடிக்கப்பட்டு காலிலும் ஆணியால் அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கவிடப்பட்டனர். இந்த சூழ்நிலைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் மிக 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 முக்கியமானது. இன்றைக்கு ஒருவேளை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலை நாம் இருந்தோம் என்றால் அவ்வளோ அதிகாரம் நம்மிடத்தில் இருக்குது என்று சொல்லி அவன் கை ஓங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பஸ்மமாக்கியிருப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ அதிகாரம் இருந்தும் ஒரு வார்த்தையும் பேசாமல் தன்னை ஒப்பு கொடுத்தார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 23:34. இந்த வசனம் முதலாவது வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்கவிருக்கின்றோம். முதலாவது, பிதாவே என்று கூப்பிடுவதை நாம் பார்க்கிறோம்.
பிதாவே என்று கூப்பிடுவதற்கு முன்பாக அவருடைய 12 சீசர்களும் அவரை விட்டு ஓடியிருந்தார்கள். ஆனாலும் பிதாவும் அந்த நேரத்தை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறைய அந்த நேரம் வரைக்கும் பிதாவும் ஒப்பு கொடுத்திருந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் பிதாவே என்று கூப்பிடும்போது மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானத்தினால் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறியுடனே வானம் திறக்கப்பட்டதையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதை நாம் கேள்விப்படுவோம். இதோ என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த சத்தம் நாம் கேட்டிருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் அன்பில் எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. பிதாவே என்றும்போது பிதாவானவர் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல பலத்தையும் கிருபையும் தருகிறவராக இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரியான சூழ்நிலை கடந்து செல்லும்போது, நமக்கு இந்த மாதிரி ஒரு வேதனையாக இருக்கும்போது, நாமும் பிதாவே என்று கூப்பிடும்போது பிதாவும் நமக்கு பலனையும் கிருபையும் தருவாராக. இரண்டாவதாக, இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம இரண்டாவது பார்க்குறோம். ஜென்ரலாக நம்ம மன்னிப்பு அப்படின்னு சொன்னால் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிப்பது அல்லது இயேசுவின் மூலம் வரும் இலவசமான பரிசு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் கிரேக்க பதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை என்னென்னா அஃபீமி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையில் கிட்டத்தட்ட ஒரு 4 பொருள் அடக்கம் அடங்கியிருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாவங்களை புறம்பே தள்ளும், குற்றத்தை பொறுத்து கொள்ளும், பாவங்களை அப்பாலே எரிந்துவிடும், கடன்களை ரத்து செய்யும், வழக்கை தள்ளுபடி செய்யும் அப்படின்றதான அந்த இவ்வளவு விஷயங்கள் அந்த ஒரு வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அறையும் போது கிட்டத்தட்ட ஒரு 6 முறை இவளை மன்னியும் அப்படின்னு சொல்லி அந்த கிரேக்க பதத்தில் அஃபிமி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசாயா 53:12 சொல்கிற பிரகாரம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவராக இருந்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அவர் பாவங்களை சுமந்து தீர்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலமாக ஆண்டவர் பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறாராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, மத்தேயு 6:14 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதித்தார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி போதித்த நம்ம மத்தேயு 6வது அதிகாரம் 14 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அவர் போதிக்கிறது மாத்திரமல்ல, அவர் கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றினராக இருக்கிறதை நாம் இந்த வசனத்தில் நம்ம காண முடியும். கடைசியும் மூன்றாவதுமாக, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அநேக நேரங்களில் மத்தேயு 27 அதிகாரம் 28 முதல் 30 வசனத்தில் வரைக்கும் பார்த்திங்கன்னா, முள்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசால் அடித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரியாமல் அறியாமல் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 53:12 வாசிக்கிறோம், அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதன் மூலியமாக அவர் செயலில், அது மாத்திரமில்லை, அவர் பார்த்திங்கன்னா அந்த காடியை குடிக்க கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி பிதாவிடத்தில் கேட்கிறார். ஸோ நாமளும் அநேக நேரத்தில் அறியாமல் பாவம் செய்கிறோம். ஸோ முடிவாக நாம் 3 காரியங்கள் பார்த்தோம். 1, பிதாவே என்று கூப்பிடுகிறது. 2வது, இவர்களுக்கு மன்னியும். 3வது, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
இந்த பூமி பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, முடிவுரையாக பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பாவத்துக்கு உடனடியாக தண்டனை உண்டு. ஆனால் இன்று நமக்கோ உடனடியாக தண்டனை இல்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் யாரையாவது மன்னிக்காமல் இருந்திருந்தால், ஒருவேளை நம்முடைய மனைவியோ பிள்ளைகளையோ நண்பர்களையோ உற்றார் உறவுகளையோ பக்கத்து வீட்டுக்காரர்களையோ இல்லை உறவினர்களையோ மன்னிக்காமல் இருந்தால், இந்த நாளில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களையும் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. Thank you, brother. Based on that, we will forgive one another and we will depend on God in our critical situation. Thank you for brother Titus. அவரையும் மன்னிச்சிருவோம், 7 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டாரு. ஓகே, ரெண்டாவது வார்த்தை, குற்றம் புரிந்த ஒரு கள்ளனுக்கு அவன் சத்தம் அறிந்த அன்பு மனம் உமக்கு இன்று பரதேசில் இருப்பாய் என்று பரதேசில் இருப்பாய் என்று இரக்கத்தால் மலர்ந்த ரட்சிப்பு. லூக்கா 23:43. லூக் சாப்டர் 23:43. டுடே யூ ஷால் பி வித் மீ இன் பாரடைஸ். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். பிரதர் ஸ்ரீதர் நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்துக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமையும் உண்டாவதாக. நாம் இப்படியாக இந்த நல்ல நாளிலே நாம் சபையாக குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தராகிய கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவிலே செய்த தியாகத்தை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தியவருக்கு நன்றி செலுத்தும்படியாக தேவன் பாராட்டின இந்த நல்ல நாளுக்காக, நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தராகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது பேசின இரண்டாவது வார்த்தையை குறித்து இப்பொழுது நாம் தியானிக்கலாம். அந்த 43வது வசனத்தை தியானிப்பதற்கு முன்னதாக அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம் என்று சொல்லி சொன்னால் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 39 நான் வாசிக்கிறேன். லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 39 முதல். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்கத்தக்கவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் ஒரு 3 விதமான காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம், 2 நபர்களை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல இந்த பேசேஜில் நம்ம பார்க்கும்பொழுது வந்து 2 நபர்களை நாம் பார்க்க முடியும். அதாவது குற்றம் செய்த 2 நபர்கள், அதாவது கள்ளர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 2 நபர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 செயல்பாடுகளை குறித்து பார்க்கலாம். இந்த 2 நபர்களும் என்ன செயல்பாடுகளை செய்தார்கள் என்பதை பார்க்கலாம். இதன் மூலியமாக நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் அல்லது நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்ற 3 விதமான காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம், 2 நபர்கள். அதாவது 2 நபர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்துல 2 types of people, we can see the 2 types of people here. One is the Lord Jesus Christ and another one is the 2 thieves actually. ஸோ இங்கே பார்க்கும்போது 2 பேரை பார்க்கும்போது 2 கள்ளர்கள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அந்த 2 கள்ளர்களுடைய மனநிலைமை அல்லது அவங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பை ப்ரொஃபஷனலி they are unrighteous people. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 கள்ளர்கள் அங்கே வந்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியிலே கிறிஸ்து அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இவங்களுடைய பொசிஷன் அல்லது நிலைமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய அந்த திருடர்கள் அவங்களுடைய வந்து நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பொய் சொல்கிறது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு நபரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அவர் தேவ ஆட்டுக்குட்டியானவராக, உலக இரட்சகராக, இந்த மாதிரியான பாவங்களை செய்யக்கூடிய மனிதர்களை ரட்சிக்கக்கூடிய நபராக அங்கு கர்த்தராகிய கிறிஸ்து எந்த ஒரு பாவமே செய்யாத ஒரு நபராக அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னுமாக பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய மனநிலைமை எப்படியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அது அவருடைய செயல்பாடுகள் எப்படியாக இருந்ததுன்னு சொல்லி 2வது காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த 2 கள்ளர்களில் ஒருத்தருடைய மனநிலைமை எப்படியாக இருக்கிறது அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய செயல்பாட்டை புரிந்த ஒரு மனிதன் எப்படியாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு திருடன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பார்க்கலாம் அந்த 39வது வசனத்தில், கல்வாரி சிலுவையில் அடைக்கப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால்
உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அப்போ 2 திருடர்ல ஒருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிறிஸ்துவை இகழக்கூடிய மனிதனாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கீழே நிற்கிறவங்களும் அதே மாதிரி தான். அங்கே இருக்கக்கூடிய போர்ச்சேவர்கள், அதே மாதிரி வேதபாரகர்கள், பரிசேயர்கள், மற்ற மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீ ராஜாவென்று சொன்னீரே, நீர் இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறே, நீ ராஜாவானால் இறங்கி வாரும், நீர் கடவுளானால் இறங்கி வாரும் என்று சொல்லி அங்கே இகழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் அங்கு தொங்கிக் கொண்டிருந்த 2 கல்வர்களில் ஒருவனும் அப்படியாகவே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீர் இயேசுவானால் உன்னை ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள், இறங்கி வா என்று சொல்லி அவன் இகழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு குற்றவாளியுடைய மனநிலைமை எப்படியாக இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது மிக அருமையாக படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது. அவனுடைய புரிதல், இயேசு கிறிஸ்துவின் மேலான அவனுடைய புரிதல் வித்தியாசமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 40-41 வசனத்தில் பார்க்கும்பொழுது, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்கத்தக்கவைகளை செய்து அந்த பலனை அடைந்திருக்கிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்திரளும் என்று சொல்லி அவன் அங்கே வேண்டுகிறதை பார்க்கிறோம். ஸோ இன்னொரு கல்வனுடைய மனநிலைமை அல்லது அவனுடைய புரிதல் இயேசு கிறிஸ்து குறித்து எப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதே காலகட்டத்தில் எல்லாருமே அந்த 2 திருடர்களும் கிறிஸ்துவும் அதே காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள். அப்போ ஒருவர் பார்த்திருக்க முடியும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை மிகவும் தெளிவாக அறிந்திருந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த திருடன் சொல்லுகின்ற ஒரு காரியம், அவர் எந்த தவறுமே செய்யாத ஆண்டவர். அப்போ ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். அந்த இடத்துல பார்க்கும்பொழுது நம்மளுடைய பாவங்களை செய்து அதற்கான தண்டனை பெற்றவர்களாக இங்கு கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவானவரோ எந்த தவறுமே செய்யாதவர். ஏன்னா அவங்க கண்ணில் பார்த்துருப்பாங்க, அவர் குருடர்களை குணமாக்கினார், முடவர்களை குணமாக்கியிருக்கிறார், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார், அநேகருக்கு உணவு வழங்கியிருக்கிறார். இப்படி நல்ல காரியங்களை மாத்திரமே செய்த ஒரு நபர் அங்கு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அதற்கு பின்னதாக ஒரு காரியம் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தவனாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு திருடன் என்ன பார்க்கிறான்னு சொல்லி சொன்னால் பிசிக்கல் ரிலீவ் தான் பார்க்குறான். இப்படி அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து இறக்கிட மாட்டாரா, அந்த ஒரு வேதனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி உலக பிரகாரமான காரியத்தை மாற்றமே ஒரு திருடன் பார்க்கிறான். ஆனால் இன்னொரு திருடன் பார்க்க அதையும் தாண்டி கொஞ்ச நேரத்தில் அவன் மறிக்கப் போகிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். தன்னுடைய பாவத்தினுடைய விளைவாக இந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அதே சமயத்தில் சற்று நேரத்தில் மறித்து விட போகிறான் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். ஆனாலும் கூட மறித்தாலும் பின்னதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு அதிபதியான கிறிஸ்துவானவர் இங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரும் சற்று நேரத்தில் மறிக்கப் போகிறார். ஆனால் மீண்டுமாக அவர் உயிரோடு கூட எழப்போகிறார். மீண்டும் ஒரு ராஜ்யம் வரப் போகிறது. அந்த ராஜ்யத்திலே இடம் பிடிப்பது தான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அந்த ராஜ்யம் வருகின்ற பொழுது ஒரு மனிதனை இறந்ததுக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பங்களிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய ஒரே நபர் கிறிஸ்துவானவர். அதற்காகத்தான் அவர் இங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவன் மனம் திரும்பியதை கிறிஸ்துவின் இடத்துல அவன் அறிக்கை செய்து, ஆண்டவரே நீர் வரும்பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் நீ நினைத்தருளும் என்று அவன் வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். மிக அற்புதமான ஒரு காரியம். இந்த இடத்துல கடைசி நிமிஷத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த கடைசி நிமிஷத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு கள்ளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து உடனே சொல்கிறார் 43வது வசனத்திலே, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இட்ஸ் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். இங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், God is giving the salvation assurance to that thief. அவனுக்கு பார்க்கும்போது அந்த திருடனுக்கு இயேசு கிறிஸ்து உடனடியாக அவன் என்ன பண்ணுறான்னா மனம் திரும்புகிறான். இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொள்கிறான். அவராலே ரட்சிப்பு உண்டு என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு அவர் நம்பிக்கை வைத்து அவர் இடத்துல தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீர் என்னோடு கூட இன்னைக்கே பரதேசில் இருப்பாய். நோ நீட் டு வெயிட் ஃபார் ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இன்னைக்கே அந்த அஷூரன்ஸ் நான் உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி அங்கு அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஸோ 2 நபர்களை பார்த்தோம், 2 கல்லர்களை பார்க்கிறோம், தேவ ஆட்டுக்குட்டியினரை கிறிஸ்துவை பார்த்தோம். அவர்கள் செய்த காரியங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து கடைசி நிமிஷத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுதும் கூட ரட்சிப்பை அருளக்கூடியவராக இருக்கிறார். இந்த கடைசி நிமிஷத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கல்வன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார், ரட்சிப்பை ஒரு மனிதன் அங்கே பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு காரியம், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் யாருன்னு சொல்லி சொன்னால் அந்த திருட மாத்திரம்தான். இன்றைக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார். அந்த அடிப்படையில் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலியமாக நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் யாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த திருடன் தான். அற்புதமான ஒரு காரியம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த திருடனை போலதான் நாமும் ஒரு காலத்திலே நாம் இருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினாலே தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார்.
இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோமா, அல்லது உதாசீனத்தைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா, அல்லது ரொம்ப லெத்தாட்சிகமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த கல்வன் கடைசி நேரத்தில் எதையுமே செய்யலை. பார்த்தீங்கன்னா அவன் செஞ்ச குற்றங்களுக்கு தக்கதாக மரண தண்டனை விதிக்கப்பட்டு மரணம் நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நல்ல காரியங்களை செய்து அவனால் கிறிஸ்துவை திருப்திப்படுத்தவே முடியாது. மாறாக எளிய விசுவாசத்தின் மூலியமாக கிறிஸ்துவின் இடத்துல அங்கே அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறான். அப்போ அவனுடைய செயல்பாடு எதுவுமே அங்கே கிடையாது. ஒன்றே அவன் செய்த காரியம் எளிய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து மேலே வைத்ததை நம்ம பார்க்கிறோம். உடனடியாக அவனுக்கு இயேசு கிறிஸ்து மன்னிப்பை வழங்கி ரட்சிப்பையும் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் நாமும் நம்மளுடைய செயல்பாடுகளாலே, நாம் செய்த நல்ல காரியங்களாலேயோ கெட்ட காரியங்களாலேயோ தர்ம காரியங்களால் நாம் ரட்சிக்கப்படவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே, அவருடைய சிலுவை தியாகத்தின் மூலியமாக பிதாவினுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து அவருக்கு என்றென்றும் நன்றி செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஒருவேளை இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களே யாரேனும் இன்னும் இதே போல கிறிஸ்துவை முழுமையாக நம்பி விசுவாசித்து அவரிடத்திலே தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய ரட்சிப்பை இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை யாராவது இங்கு அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு இன்றே ரட்சிப்பு தேவன் கொடுக்க அவர் கடமைப்பட்டவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றே நம்மளுடைய சபைக்கு ரட்சிப்பின் காலம் வந்திருக்கிறது. இன்றே நம்மளுடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பினுடைய காலம் வந்திருக்கிறது. இன்றே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ரட்சிப்பினுடைய காலம் வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும்பொழுது எப்படி கடைசி நிமிஷத்தில் அந்த கல்வனானவன் எவ்வளவு கொடுமையான காரியங்களை செய்ததினாலே மரண தண்டனைக்கு உட்பட்டவனாக இருந்த பொழுதும் கூட கடைசி நிமிஷத்திலே இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினுடைய அடிப்படையில் அவனுக்கு ரட்சிப்பு வழங்கப்பட்டதை பார்க்கிறோம். அதனாலே நாமும் கூட எப்படிப்பட்ட கொடுமையான பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இதற்கு பின்னதாக எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்திற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் கர்த்தராகிய கிறிஸ்து என்பதை உணர்ந்து அவரிடத்திலே நம்பிக்கை கொள்கின்ற பொழுது தேவன் நமக்கு அந்த பரலோக பாக்கியத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய பிள்ளைகளாக கூடிய அதிகாரத்தையும் தேவன் நமக்கு இலவசமாக அவர் கொடுப்பதற்கு கிறிஸ்து தயாராக இருக்கிறார் என்பது மாத்திரம் இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாம் கர்த்தரிடத்தில் இன்னும் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவேளை இருப்பீர்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். கர்த்தராகிய தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர் ஸ்ரீதர். மூவிங் டு தேர்ட் வேர்ட். ஈண்டெடுத்த அன்னை துடிக்க கண்டு உம் இதயத்திலே பாச உணர்வு கொண்டு சிறியே அதோ உன் மகன் என்று பாசத்தால் மலர்ந்த பராமரிப்பு. ஜான் 19:26, யோவான் 19:26. பிகோல்ட் யுவர் சன், பிகோல்ட் யுவர் மதர். அதோ உன் மகன், அதோ உன் தாய். இயேசுபாதம் ஐயா இந்த வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன மூன்றாவது வார்த்தையை குறித்து சற்று தியானிப்போம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயோட ஒரு 3 முறை பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் குறிப்பிடுறாங்க. பிப்ளிக்கலாக இயேசு கிறிஸ்து அவங்க அம்மா கிட்ட ஒரு 3 முறை பேசியிருக்கிறாரு. 2 முறை அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறாரு. 1 முறை மட்டும்தான் தன்னுடைய தாயினுடைய நிலைமையை பார்த்து அவரே என்ன பண்ணிக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, லூக்கா 2:49, அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா அப்படின்னு பேசியிருக்கிறார். அவங்க கேட்டதுக்கு அவர் என்ன பண்ணார், தேடி இருந்ததுக்கு அவர் பதில் சொன்னார். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யோவான் 2:4, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவங்க போய் ஒரு வேலை சொல்கிறாங்க, அது கொஞ்சம் செஞ்சு கொடுப்பா அப்படின்றாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்திரீயே, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாரு. 3வது முறை பேசுனது தான் அவரே தன்னுடைய தாயினுடைய நிலைமையை பார்த்து பேசின வார்த்தை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுதான் சிலுவையில் மறைந்த 3வது வார்த்தை. யோவான் 19:26-27 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா இந்த 3வது வார்த்தை முழுமையாக அவர் சொல்கிறது புரியும். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமது அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு
தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இதான் கடவுள் மூன்றாவது முறையாக சிலுவையில் மொழிந்த மூன்றாவது வார்த்தை. இந்த வார்த்தையை பற்றி நிறைய கருத்துக்கள், காரண காரியங்கள், ஓமானங்கள் நிறைய கேட்டிருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வயசு எடுத்துக்கினாக்கா எவ்வளோ அட்டன் பண்ணியிருப்போம். இந்த குட் ஃப்ரைடே இந்த 7 வார்த்தைகளை கேட்டு 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 என்ன பண்ணியிருக்கிறோம், சலிச்சு போயிருக்கிறோம்னு நினைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் இந்த 7 வார்த்தையை போட்டு போட்டு ஒரு கருத்தாக சொல்கிறோம் நம்ம. ஆனால் அது ஒரு சிரிப்புக்குரிய காரியம் இல்லை. இது ரொம்ப முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தப்போ நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, உதாரணங்கள் சொல்லியிருக்கிறாரு, செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. கடைசியாக இந்த 7 வார்த்தையில் நிறைய விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறார், நமக்காக செஞ்சு சொல்லி காட்டிட்டு போயிருக்கிறார். அந்த மாதிரி எடுக்கிறப்ப ஒரு 2 விஷயத்தை மட்டும் இந்த வார்த்தையிலிருந்து நான் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒன்று தன்னுடைய தாயை கனம் பண்ணுவது. கனம் அப்படின்னு சொன்னாக்கா, கனம் அப்படின்னு சொன்னால் கனம் இல்லை, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, அன்பு செலுத்துறது, அரவணைக்கிறது, மதிப்பு கொடுக்கறது, ஒரு டிக்னிஃபைடு லைஃப்பை அவங்களுக்கு என்ன பண்ணுறது, கொடுக்கறது தான் கனம் பண்ணுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு காரியத்தை சிலுவையில் இருக்கும்போது யாரும் ஒன்றும் கேட்கல, யாரும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இயேசு கிறிஸ்து தன் தாயினுடைய நிலைமையை பார்த்து என்ன பண்ணுறாரு, ஒரு டிக்னிஃபைடு லைஃப் அவருக்கு என்ஷூர் பண்ணுறார், உறுதிப்படுத்துகிறார். யார் மூலயமா? தன்னுடைய சீஷன் மூலயமா உறுதிப்படுத்துகிறார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தன்னுடைய தாய் தன்னுடைய மகனை அடித்து சித்திரவதை பண்ணி ஆணிகள் அடித்து சாவ போகிறாங்க. தன்னுடைய தாயினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சும்மா ஒன்றும் இல்லை, பக்கத்தில் விளையாடினு யாருன்னா ஒரு குழந்தைய அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாவே நம்ம பிடிச்சி என்ன பண்ணுறோம், ஏய் யாரா அடிச்சது வாடா அப்படின்னு என்ன பண்ணுறோம்பா, போய் அவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த பையனுடைய ஒரு என்னது அந்த அழுகையை நிறுத்தி ஒரு சமாதானமாக கொண்டு வரும். அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு நிலையில் முடியாமல் கஷ்டத்தோடும் துயரத்தோடும் எதிர்காலம் என்னன்னு கூட தெரியாத ஒரு நிலையில் வேதனைப்பட்டிருக்கின்ற அந்த தாய்க்கு ஒரு டிக்னிஃபைடு லைஃப் என்ன பண்ணுறார், கொடுக்கறதுக்கு சொல்கிற வார்த்தை தான், இல்லை கட்டளை தான், இல்லை அவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணுறார் இயேசு கிறிஸ்து சாவர தருவாயில் கூட என்ன பண்ணிட்டு போகிறார், கொடுத்துட்டு போகிறார். அப்போ தான் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் தன்னுடைய அன்பான சீசன் சொல்கிறாங்க பாருங்கள், எழுதுகிறப்ப கூட பாரு, தன்னுடைய அன்பான சீசனுக்கு என்ன பண்ணுறாரு, கட்டளை போடுறாரு, நீ போய் என்ன பண்ணிக்க, என்னுடைய தாயை ஏற்றுக்கொள். தாய்க்கும் சொல்கிறாரு, அவனை மகனாக என்ன பண்ணிக்கோ, ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தாயும் மகனும் என்ன செய்யணுமா, இந்த மகன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார இருக்கிற லாஜிக் என்ன, இந்த மகன் அந்த தாய்க்கு ஒரு டிக்னிஃபைடான லைஃப் என்ன பண்ணணும், கொடுக்கணும், பராமரிக்கணும், அன்பு செலுத்தணும். இல்லை அதானே அவர் கொடுக்குற அந்த கட்டளை. அதை அந்த சீசன் செய்திருப்பான்றீங்களா இல்லைன்றீங்களா? கண்டிப்பாக செய்திருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த சீசன் இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப அன்பான சீசன். எல்லாரும் ஓடி போட்டாங்க பயந்துன்னு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், சிலுவை அந்த பக்கத்தில் நிற்கிறான். அந்த மாதிரி சீசனுக்கு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பான், செய்திருப்பான். இதுதான் அங்கே நடந்தது. ரைட். இதில் என்ன செய்தி? செய்தி என்ன, நம்மளுக்கு என்ன சொல்கிறார் கடவுள்? ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் என்ன பண்ண சொல்கிறாரு, தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண சொல்கிறார். அதுதான் கொடுக்குற செய்தி. இன்றைக்கு சிலுவையிலே அறையப்பட்டு
சொல்லுகின்ற அந்த 3வது வார்த்தையினுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும், பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அரவணைக்க வேண்டும். ஒரு மனித வாழ்க்கையை என்ன பண்ணணும், ஒரு டிக்னிஃபைடு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் என்ன பண்ணி பார்ப்போம், அப்படி திரும்பி பார்க்கலாமா? எத்தனை பேர் அப்படி கொடுக்குறோம்? நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் மெஜாரிட்டி என்ன வருதில்ல, கொடுக்கறதில்ல. அதுவும் எப்போ ஹைலைட் தெரியுமா? கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க ஆன பிறகு கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இந்த டாக்டர்லாக்குறாங்க தெரியுமா, இந்த மருமகள்கள். இந்த மருமகள்கள் வந்துவிட்ட பிறகு வயதான தாய் தகப்பனை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு உங்கள் அம்மா முக்கியமா நான் முக்கியமா, மூஞ்சி போச்சு ஜோலி, அவ்வளோதான். நம்ம என்ன பேசுவ, என்ன சொல்லுவ? இதனால் நிறைய விஷயத்தை நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தினாலேயே நிறைய டைவர்ஸுங்க ஆயிருக்கிறது. இப்போல்லாம் பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறத போய் கெட்டுறாங்க, தனி கொடுத்தனம். எஸ் எஸ் இன்னொன்னா போயினார். அந்த அளவுக்கு போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய தாயையும் உன்னுடைய தகப்பனையும் கனம் பண்ணு அப்படின்ற மெசேஜை உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. இதை எடுத்துக்கொண்டால் நன்மை. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்தானத்தையே யார் கொடுக்குறாரு? சீஷனுக்கு கொடுக்குறாரு. யோசனை பண்ணி பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கு 12 பேர் இருந்தாங்க சீஷர்கள். அதில் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், ஓடிவிட்டான் 11. அதில் ஒருத்தன் மறுதளிச்சான், ஓடிவிட்டான் 10 பேர். அதில் 3 பேர் தான் ரொம்ப இயேசு கிறிஸ்துவோட என்ன பண்ணவங்களா, நெருக்கமாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தன் தான் யார்? யோவான். அவன் தான் நின்றுந்தான். மற்றவெல்லாம் பயந்துன்னு ஓடிப்புட்டான். இந்த ஒருத்தன் மட்டும் நின்றுந்தான். ஏன் நின்றுந்தாவன் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா, இயேசு கிறிஸ்துவ மேலே ரொம்ப அதிக அளவு அன்பு வச்சுருந்தோம். அதான் சொல்லுவாங்க, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். பயம் இல்லை அவனுக்கு. உயிர் போனால் பரவாயில்ல, அவன் ஓடிவிட்டான், நான் நிற்பேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறும்போது நான் நிற்கிறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, தன்னுடைய தாய்கிட்ட ஒப்படைச்ச பிறகு அந்த தாய் அப்பவே அதான் சொல்கிறேன், நான் 2 முறை வாசித்தேன். அதை நான் அந்த நேரமே என்ன பண்ணிக்கணும், ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு தான் கடவுள் என்ன சொன்னார்னா, தன்னுடைய மகன் என்ற ஸ்தானத்தையே அந்த சீஷனுக்கு கொடுத்து, நீ அவருடைய மகனாக இருப்பாய் அப்படின்னு சொல்கிறார். தன் ஸ்தானத்தையே கொடுத்தார். அன்பு செலுத்தினால் கடவுள் எதையும் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறார்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்களும் நானும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அன்பு செலுத்தினால் நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பை வைத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நன்றி ஐயா, உங்களுடைய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மூவிங் டு 4th வேர்ட். கைவிடப்பட்டோரை காக்க வந்து மாந்தர் கண்ணீர் யாவையும் துடைக்க வந்தீர், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தனிமையில் மலர்ந்த தவிப்பு. மேத்யூ 27:46, மை காட் why have you forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சார்லஸ் வில் ஷேர் காட்ஸ் வேர்ட். Praise the Lord. Eli, Eli, lama sabachthani. My God, why have you forsaken me? என் தேவனே, ஏன் என்னை
கைவிட்டீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் அவரே இன்னைக்கு ஏன் சாமி என்ன கைவிட்டுட்டீங்க அப்படின்னு கேட்குற இந்த வசனத்தை வாசிக்கிறப்போ பாஸ்டர் எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சாங்க, 4வது வசனம் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி. அப்பா ஏன் சாமி என்னை கைவிட்டுட்டீங்க? முன்னாடி 3 வசனம் நல்லா இருக்குது, பின்னாடி 3 வசனம் நல்லா இருக்குது, இந்த வசனத்தை கொடுத்துட்டீங்களே சாமி அப்படின்ற அந்த உணர்வு எனக்குள்ளே வந்துச்சு. ஆனால் அப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட உணர்வில் எனக்கு உணர்த்தப்பட்டது என்னென்னா, நீ மற்ற வசனம்னா மட்டும் நீ பேசிடுவியா, நான் பேச வைக்கலன்னா உன்னால் பேச முடியாது அப்படின்றத ஆண்டவர் உணர்த்தினார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த வசனத்தை ஆண்டவர் சிலுவையில் பேசும்பொழுது அவர் உரத்த சத்தத்தோடு அவர் பேசினார். தூரத்தில் இருந்தவங்களுக்கு கூட அவர் பேசினதை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இந்த குரலை கேட்கும்போது அந்த தாய்க்கும் இந்த சுற்றி இருந்தவர்களுக்கும் மிகுந்த கவலையும் மிகுந்த ஒரு மனபாரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாக இது காணப்பட்டது. சில நேரங்களில் இந்த சூழ்நிலையை நாம் கூட யோசித்து பார்க்கும்போது, இவ்வளோ வேதனையை அவர் பட்டிருக்கிறாரு, ஒரு மனுஷன் இவ்வளோ வேதனை படலைன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவங்களுடைய வாயிலிருந்து வருவதற்கு வாய்ப்பில்லை. எப்படி எனக்கு ஒரு 3 கேள்வி வந்துச்சு இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது. கேன் காட் அபேண்டன் ஹிம்செல்ஃப்? ஆண்டவர் தம்மை தானே கைவிட்டு கொள்ள முடியுமா? ஏன்னா கிறிஸ்துவாகிய தேவன் பிதாவாகிய தேவனிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுறார். ஆண்டவர் தன்னைத்தான் கைவிட முடியுமா? 2வது கேள்வி, அப்படியே கைவிட்டால் ஒய் காட் ஃபெல்ட் அபேண்டன்? ஏன் ஆண்டவர் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டார்? 3வது, கேன் காட் லீவ் அஸ்? இந்த 3 கேள்விகள் இந்த வசனத்திலேருந்து தியானிக்க போகிறோம். தேவன் எவ்வாறு தன்னைத்தான் கைவிட முடியும்? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் தன்னைத்தான் கைவிடவே முடியாது. தி ஆன்சர் இஸ் நோ. தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிடவில்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வேதத்தில் பார்க்குறோம், தண்டனை, இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தின் தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் ரோகத்தை, அந்த மிகப்பெரிய வலியை தன்மேலே ஏற்றுக்கொண்டார். ஏன் இந்த பாவமே அறியாத தேவன் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற காரணம், எதுக்காக அவர் ஏற்றுக்கொள்ளணும்னு பார்க்கும்போது ஒரே ஒரு காரணம்தான். உங்களையும் என்னையும் அவர் இந்த பாவ உலகத்திலிருந்து மீட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் இந்த மொத்த உலகத்தின் பாவத்தையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். 2 கொரிந்தியர் 5:21 நம்ம பார்க்குறோம், நாம் அவருக்குள், அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். மொத்த பாவமும் ஆண்டவர் மேலே வந்தது நிமித்தம் ஆண்டவர் அந்த வலியையும் அந்த கொடூரமான அந்த நிலைமையும் ஆண்டவர் உணர்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவானவரின் தாங்க முடியாத இந்த சிலுவை பாடுகளை பார்க்கும் பொழுது அல்லது உணரும்போது, அது நமக்கு பாவம் எவ்வளவு கொடூரமான ஒரு தோற்றத்தை உடையது, அல்லது பாவம் எவ்வளவு ஒரு கொடுமையான காரியம் என்பதை நம்மளால் உணர முடியும். ஏசாயா 53:4 நம்ம வாசிக்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அல்லது தண்டனை அவர் மேல் வந்தது. அவரை பார்க்கும்போது அவர் எப்படி இருந்தாராம், இந்த மொத்த பாவமும் அவர் மேலே இருந்தது நிமித்தம் அவர் எப்படி காணப்பட்டாராம். 53:2 நம்ம வாசிக்கிறோம், அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை பார்க்குறப்ப அவரை பார்க்கவே முடியாத அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு அவலட்சணமான ஒரு கோலத்திலே இயேசுவானவர் காணப்பட்டார். இதில் ஒன்றிலும் அவர் பாவம் செய்யாதவராக காணப்பட்டார். மொத்த பாவமும் நாம் செஞ்சது. அவர் நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து கொண்டு வந்தார். நாம் பாவம் செய்யும்போது அது நமக்கும் தேவனுக்கும் உள்ள இடைவெளியை அதிகப்படுத்துகிறது. அதனால தான் ஆண்டவர் அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையை உணர காரணமாக இருந்துச்சு.
பாவம் இருந்துச்சுன்னாவே ஆண்டவரோடு கூட நம்ம உள்ள உறவு ஒன்றாகவே இருக்க முடியாது, பெரிய இடைவெளி ஆகிடும். எனவே தான் தேவன் நம்மை விட்டு மிகவும் தூரமாக இருக்கிறது போல் நமக்கு தோணும். ஆனால் உண்மை என்னென்னா, நாம் அவரை விட்டு தூரமாக போயிட்டு ஆண்டவர் நம்மளை விட்டு தூரமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருடைய அந்த மிகவும் வேதனைக்குரிய அந்த வார்த்தையின் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நம்முடைய பாவங்களை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது நிமித்தம்தான் அந்த மிகப்பெரிய இடைவெளியை அவர் உணர்ந்தார். அது வரைக்கும் அவர் பிதாவானவரோடு உள்ள அந்த உறவை விட்டு அவர் எப்பவுமே பிரிந்தே காணப்படவில்லை. ஏன்னா அவர் பாவமே அறியாத சுத்த கண்ணர். அவர் பாவம் எப்போ நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாரோ தன்னாப்பில் அந்த இடைவெளி காணப்பட்டது. அதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் ஒரு காரியத்தை நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கிட்ட சேர்த்துக்கங்கப்பா, ட்ரா மீ நியரர் ஃபாதர் அப்படின்னு நம்ம கேட்போம். இன்னும் கிட்ட என்னை சேர்த்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் அவர் அருகாமையிலே சேர்த்துக்கொள்வார். ஏன்னா ஏற்கனவே he had paid the price for us. Let me summarize that in English. It is a deeply emotional moment that still shocks and saddens people when they hear this fourth verse, Eli, Eli, lama sabachthani, why God have you forsaken me? It can even make us feel upsetting and even confusing. How God, the Son of God, Jesus, can feel the abandonment by God the Father? Can God abandon himself? No. The answer is no. I have to give the reason when I say no, because it was God never truly abandoned Jesus, but Jesus took on the punishment and the pain of sin, even though he never sinned. The reason is that, the only reason is that he could save us. Even though he never sinned, St. Paul explains in 2 Corinthians 5:21, God made him who had no sin to be sin for us, so that in him we might become the righteous, we can experience the righteousness of God. When we look at Jesus suffering on the cross, it is a picture of how ugly and damaging sin really is. The prophet Isaiah described this way in Isaiah 53. Jesus was hurt, rejected, beaten, and made to look unrecognizable, not because of anything that he did, but because of our sins. When we sin, it creates a distance between us and God. That's why it can sometimes feel like God is far away. But in the truth, it is not God who leaves us. It is us who leave God, and we move far away from God. Let us sing this one particular line in both English and Tamil, and let's close. ஆண்டவர் உங்களையும் என்னை விட்டு தூரம் போவதே இல்லை, நாம தான் அவரை விட்டு தூரமாக போயிடும். அந்த வேதனையில் தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி பிதாவின் இடத்துல தன்னுடைய அழுகையும் தன்னுடைய வேதனையும் பகிர்ந்து கொண்டார். Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஆமென். ஓகே, தேங்க்யூ பிரதர் சார்லஸ். இது வரைக்கும் நம்ம 4 வார்த்தை கேட்டிருக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபர்கிவ்னஸ், செகண்ட் சால்வேஷன், மூணாவது எதுவுமே கேட்காத மாதிரி இருக்கீங்க, தேர்டு
பராமரிப்பு. ஓகே, மூணாவது வந்து, நான்காவது வந்து நம்ம கேட்டது வந்து தவிப்பு. அவருடைய, அதாவது இயேசு கிறிஸ்து வந்து 100% மனுஷனாகவும் 100% கடவுளாகவும் இந்த பூமியில் வாழ்ந்தார் இல்லையா. ஸோ ஈவன் தோ இஸ் காட், ஆக்சுவலி அந்த சிலுவையில் வந்து அவருடைய தவிப்பை வந்து பார்க்கலாம். அவரால் முடியல, அந்த என்ன சொல்கிறது, வலிகளை தாங்க முடியாத அந்த மனுஷ சரீரத்தின் அந்த தவிப்பை வந்து நம்ம நான்காவது வார்த்தையாக கேட்டோம். ஒரு பாடலில் நம்ம பாடுமா, ரட்சிதாவினை காண்க பாவி நின்ற பேர் கல்லையோ குருசின் மேல் தூங்குனோ, கல்வாரி மலைமேல் நோக்கு நீ கால்கரம் சேர்நிதா ஆணிமேல் தூங்குனோ. நம்ம ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்த அந்த காட்சியை நம் கண் முன்னால் நிறுத்தி நம்ம அந்த பாடலை பாடுறோம். ரட்சிதாவினை காண்க பாவி, ரட்சிதாவினை காண்க பாவி நின்ற பேர் கல்லையோ குருசின் மேல் தூங்குனோ, நின்ற பேர் கல்லையோ குருசின் மேல் தூங்குனோ, கல்வாரி மாலை மேல் நோக்கு நீ, கல்வாரி மாலை மேல் நோக்கு நீ, கால்கரம் சேர்நிதா ஆணிமேல் தூங்குனோ, கால்கரம் சேர்நிதா ஆணிமேல் தூங்குனோ, ஞான வீடமதில் கயறி, ஞான வீடமதில் கயறி, உள்ளிலே கண்ணுகள் கொண்டு நீ காணுக, உள்ளிலே கண்ணுகள் கொண்டு நீ காணுக, பாவத்தில் ஜீவிக்குன்னவனே, பாவத்தில் ஜீவிக்குன்னவனே, நின்ற பேர் கல்லையோ தொங்கு நீரச்சகன், நின்ற பேர் கல்லையோ தொங்கு நீரச்சகன், தள்ளுக நின்றே பாவமெல்லாம், தள்ளுக நின்றே பாவமெல்லாம், அல்லமேதும் நின்னுள்ளிலே, கல்லமேதும் நின்னுள்ளிலே, உள்ளம் நீ முழுவன் துறன்னோ, உள்ளம் நீ முழுவன் துறன்னோ, அல்லையாம் இயேசுவின் கையில் பிக்கரி, அல்லையாம் இயேசுவின் கையில் பிக்கரி. Moving to fifth word, ஜீவ தண்ணீர் வரும் கண்மலையே, மாந்தர் பாவத்தை போக்கிடும் நிலையே, தாகமாய் இருக்கிறேன் என்று உரைத்து ஆத்ம தாகத்தால் மலர்ந்த களைப்பு. I am thirsty, John 19:28. ஹலோ, உங்கள் மத்தியத்தில் வரணும்னு எனக்கு ஆசை இருக்கு, பட் இந்த கேமரா இருக்கிறதுனால நடந்து வர முடியல. ஓகே, ஐ வாண்ட் டு கம் இன் தி மிடில் அண்ட் ஸ்பீக் வித் யூ, பட் சின்ஸ் ஐ நீட் டு ஃபேஸ் தி கேமரா, ஸோ கொஞ்சம் தண்ணி கொடுமா, தாகமாக இருக்கிறேன். எத்தனை பேர் தாகமாக இருக்கீங்க? How many of you are thirsty? Are you thirsty? Yeah, we'll give you tea after the இது டானியா கூடமா, என்னம்மா கேட்டால் கொடுக்க மாட்டீங்கன்னா. நேற்று வந்து ஏசியில் வந்து இது என்ன கிராஜுவேஷன் இது கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க. யாரும் சொல்ல வேண்டாம், ஏன்னா இது வந்து ஃபேஷன் வீக்கு. ஃபேஷன் வீக்கில் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுன்னு சொன்னதில்ல பிரச்சனை.
அதுக்கப்புறம் வந்து ஒரே தாகமாக இருந்தோம். ஸோ ஆஃப்டர் எஸ்டர்டே ACS கிராஜுவேஷன், ஆஃப்டர் ஈட்டிங் தட் படா கானா, ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் தி ஈவினிங் ஐ ட்ராங்க் ஹாட் வாட்டர் மெனி டைம்ஸ், பட் ஈவன் தென் மை thirst வாஸ் நாட் quenched. ஓகே, ஸோ குடிச்சிட்டே இருந்தோம், தாகமாக இருந்தோம். ஓகே, என்ன வேலை செய்தோம்? நான் நேற்று செய்த ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? இந்த வேலை தான். வாட் வாஸ் த ஒர்க் தட் ஐ டிட்? ஹார்ட் டு மவுத்து நம்ம சொல்லுது இல்லையா, மத்தியானம் செய்த வேலை. ஆமாம், அந்த சாப்பிட்ட வேலை மட்டும்தான், பட் அதுக்கே ரொம்ப தாகமாக இருந்தோம். ஸோ இஸ் ஜஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு வேலையில் இருந்தோம். இப்போ நினச்சி பாருங்கள், நம்ம 5 நிமிஷத்துக்கு ஒரு வேலை செய்துட்டு அப்புறம் முடியலப்பா. நிறைய பேர் அப்படி தானே, ஒரே உஷ்ணமாக இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஆஃப்டர் டூயிங் சம்திங் ஃபார் 5 minutes we feel very very thirsty, right? But think about Jesus. இயேசு வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் when Jesus said that he is thirsty, he talks about his physical thirst. ஓகே, இயேசு வந்து தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது, ஸோ ஃபஸ்ட் டைம் when he said he is thirsty, he is indeed thirsty. ஏன்? நான் செய்த மாதிரி 5 நிமிஷம் வேலை இல்லை. வாட் வாஸ் his ஒர்க்? எத்தனை நிமிஷம்? ப்ரீவியஸ் நைட், ஃப்ரம் Thursday night, வியாழக்கிழமை இரவில் இருந்தானே. ஓகே, he was arrested and நைட்டை தூங்கவே இல்லை. he did not sleep night. From court to court he moved in the early morning of Friday, from the midnight of Thursday. கோர்ட்டுக்கு போட்டு போனாங்க. 6 கோர்ட்டில் 7 தடவை அவரை விசாரித்தாங்க. 3 was a religious court and 3 was a civil court. 3 வந்து ரிலீஜியஸ் கோர்ட், மதம் தெரியல, அன்னாஸ், கையஃபாஸ், சன்னத்ரி. அப்புறம் வந்து இனி வந்து சிவில் கோர்ட். எங்கே போனாங்க? ஹேரோத்துக்கிட்ட போனாங்க, திருப்பி வந்து பிலாத்துக்கு வந்தாங்க, திருப்பி எங்கே போனாங்க? So he was in Herod's court, again he went to Pilate's court, again he came back to the Herod's court. Talking about, again finally it was again Pilate. So it was again, so he's 6 times in 6 courts and 7 times he was being interrogated. அப்போ அதுக்கப்புறமா, so he was moving from place to place. Can you just imagine moving from place to place the whole night? You did not sleep, நைட்டு ஃபுல்லாக தூங்கல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்புறம் காலையில் அப்புறம் வந்து கோர்ட்டுக்கு அப்புறம் what has happened to him? He was brutally kind of assaulted. அடித்தாங்க, நொறுக்குனாங்க. So he says, yeah, he was beaten up, black and blue. So we find that happened to him. And think about it. Eli, Eli, lama sabachthani. So not only he was pain, physical pain he went through that, but he went through internal spiritual pain. What is the pain? The sins of the whole world. உலகத்தினுடைய பாபத்தை சுமந்து தீர்த்தான்னு சொன்னோம் இல்லையா? So he is physically, mental agony. நினச்சி பாருங்கள், தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தண்ணி குடிக்க மாட்டிங்களா? So he lost all his sweat. இந்த சம்மர் சீசனில் தெரியல, கொஞ்சம் வேர்த்தால் உடனே தண்ணி குடிக்க மாதிரி இருக்கும். So he went through physical agony, suffering. இப்படிப்பட்ட கடினமான கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள Jesus went through that kind of a period in his life. So that's why he said he is thirsty. So it's a physical thirst. ரெண்டாவது, second, it is a spiritual thirst. Jesus' thirst was a spiritual thirst. இது உலக பிரகாரமான உடல் சம்பந்தமான தாகம் மட்டுமல்ல, இது வந்து வேற என்னென்ன, it is more of a spiritual thirst. அந்த வசனத்தை வாசிக்கலாமே. Let's go to that verse there and read John chapter 19 verse 28. தமிழில் வாசிங்க. somebody please read in Tamil. ஓகே, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாக இருக்கிறேன் சொன்னா, அப்படிதானே? Jesus said it to fulfill the word of God. எங்கே fulfill இருக்கே பார்க்கலாமே. Let's go back to சங்கீதம் 69 verse 21. இன்னொரு ஆள் வாசிக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன் ப்ளீஸ். சங்கீதம் 69 21வது வசனம். somebody please read Psalm 69 and verse 21. ஓகே, எங்கே ஏற்கனவே அது எங்கே இருக்கு?
சங்கீதத்தில் இருக்கு. So he says, Jesus, last Sunday I said that Jesus, whenever he did anything, in his speech, in his action, in his attitude, Jesus every day, every step, he fulfilled the word of God. அப்படிதானே? போன வாரத்தில் சண்டே சொல்லும்போது he withdrew from that place, from Jerusalem, to fulfill the word of God. Matthew talks about Jesus fulfilling the word of God every step of his way. ஓரோ அவருடைய வினாடியும் இயேசு வந்து எப்படி வேத வாக்கியத்தை நிறைவு செய்தான்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். போன வாரத்தில் on the Hosanna Sunday we said that even coming to the city from an unknown place to a well known place, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் இருந்து, நாசரேத்தில் இருந்து இப்படிப்பட்ட பெரிய ஒரு ஸ்டேஜில் அவரை வெளிப்படுத்திய ராஜாவாக வெளிப்படுத்தியதும் எப்படி? ஸோ ஜீசஸ் டிட் திஸ் இஸ் இன் ஆர்டர் டு ஃபுல்ஃபில் த வேர்ட் ஆஃப் காட். இந்த இடத்துல கூட தாகமாக இருக்கிறேன்னு சொன்னது எதுக்காக? ஒருவேளை அவர் ஃபிசிக்கலாக தாகமாக இருக்கு, உடல் பிரகாரமாக தாகமாக இருந்தாலும் இட் இஸ் டு ஃபுல்ஃபில் தி வேர்ட் ஆஃப் காட். கடைசி நிமிஷத்தில் கூட at the last moment of his life also he wanted to fulfill the plan and purpose of God. ஆண்டவர் அவருக்கு வைத்த தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு தாகமாக இருந்தாங்க. How many of us very thirsty to do the will of God? ஆண்டவர் சித்தத்தை செய்யும்படியாக உள்ள தாகம் நமக்குள்ள இருக்கா? எப்படியாவது ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் சித்தனை என்ன செய்ய வேண்டும் சொல்லி நம்ம அது தேடுறோமா? So are we seeking the will of God every moment of our life? Today, what is the will of God for me that I should fulfill? Okay, so I talked about the second aspect of the spiritual thirst. The ஆவிக்குரிய தாகத்தினுடைய இரண்டாவது ஒன்று வந்து அவர் உண்மையாக தாகமாக இருந்து ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தாகமாக இருந்தாங்க. ஆண்டவர் வசனத்தை நிறைவேற்றும்படியாக அவரை தாகமாக இருந்தாங்க. Second aspect of the spiritual thirst is that he was thirsty for each one of us. அவர் வந்து thirsty for people. பாவம் செய்து தூரமாக இருந்த நம்ம எப்படியாக மீட்கும்படியாக அவர் நம்ம இல்லை தாகமாக இருந்தாங்க. So he was thirsty and hunger for us. சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லை, சங்கீதக்காரன் ஆண்டவரே மான்கள், let's say, as the deer panteth for water from the back, our atma, so my soul yearns after God, thirsts after God. When shall I come into the presence of the Lord? சங்கீதக்காரன் சொல்றாங்க, நான் எப்போ தேவனுடைய சந்நிதியிலே இருப்பேன். Do we have a thirst that we want to come to the presence of the Lord? ஆண்டவர் சமூகத்தில் எப்படியாவது நம்ம வரணும் சொல்லி ஒரு தாகம் இருக்கா நம்மக்கிட்ட? இன்னைக்கு கேட்டபடி பாவம் says ஏலி ஏலி லமா. So the sin is blocking us away from God. We are not able to come to the presence of the Lord. இன்னைக்கு வந்து நம்ம தாகமாக இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? தண்ணிக்கல்ல, செல்ஃபோனுக்காக தாகமாக இருக்கிறேன். We are thirsty for cell phone. We are thirsty for social media. We are thirsty. நம்ம தாகமாக இருக்கிறோம். மற்ற அநேக காரியங்களில் நம்ம தாகமாக இருக்கிறோம். கரெக்டு தானே? So all this thirst for other things, the worldly things, is taking us away from God, and we lost a spiritual thirst for God. ஆவிக்குரிய அந்த தாகத்தை நம்ம இன்னைக்கு வந்து இழந்து போயிருக்கிறோம். ஏன்? What is the reason? Because we are thirsty for something else. So we need to thirst for the love of God, thirst for the righteousness of God, thirst for the truth of God. ஆண்டவருடைய அன்புக்காக, அவருடைய நீதிக்காக, அவருடைய சத்தியத்துக்காக, அவருடைய கிருபைக்காக ஏங்கக்கூடிய தாகமாக இருக்கக்கூடிய ஒரு ஹிருதயத்தை ஆண்டவர் நமக்கு தாரும் சொல்லி இந்த காலவேளை நம்ம கேட்கலாமா? Jesus was thirsty for each one of us. Are we thirsty for God? Are we thirsty for other people who are lost? தொலைந்து போனா, இழந்து போனா இந்த உலகத்தை பார்த்து இயேசு தாகமாக இருந்தாங்க. Jesus was thirsty for the lost world. Are we thirsty for the people who are lost around us? நம்மை சுற்றி எத்தனையோ பேர் தொலைந்து போயிருக்காங்க. அவரை பற்றி உள்ள ஒரு தாகம் நமக்கு உண்டா? I don't have. Sincerely speaking, I don't think I have neither a thirst for God's presence and nor I have a real thirst for people who are lost. ஆண்டவர் பிரசன்னத்துக்கு கடந்து வரும்படியாக உள்ள ஒரு வாஞ்சை தாகம்
என்கிட்ட இல்லை உண்மையாக பேசினா. பிள்ளைகள் பார்த்து தொலைந்து போன ஆட்களை பார்த்தோம், அப்படிப்பட்ட தாகம் இல்லை. இந்த காலவேளையில் நான் எனக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை எங்களுக்கு தாரும். இட்ஸ் a finish here. நமக்கு தெரியல இந்த கதை. சில்ட்ரன், யூ நோ த ஸ்டோரி ரைட்? அந்த காக்கையும், ஸோ there's a crow and the picture. ஒரு பானையும், அந்த கதை எல்லாருக்கும் தெரியுமே. ஒரு காக்கை வந்து என்ன இருந்தோம், தாகமாக இருந்தோம். ஸோ there's a crow, this was thirsty and he found that there's a pitcher there with half water. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான். தாகமாக இருந்தாங்க, தண்ணி இருந்தாங்க, பட் பீக் போட்டு பார்த்தாங்க. ஸோ it was trying to take the water from that pitcher, it could not. Then what did the crow do? அப்படி இருந்தால் தண்ணி அப்படி வருமா? என்ன பண்ணாங்க? தண்ணி கிடைக்கும்படி என்ன பண்ணாங்க? It was putting pebbles in the pitcher, right? One after another. இன்றைக்கி தாகமாக இருக்கு, தாகத்தை தீர்க்கும்படியாக சும்மா இங்கே உட்கார்ந்தாலே தாகம் தீராது. என்ன பண்ணோம்? அது சொல்ல ஒரு சில முயற்சிகள் எடுக்கணும். இந்த பெபிள்ஸ்ன்னு சொல்லுது இல்லையா, அந்த பெபிள்ஸை தேடி எங்கே போடணுமா? அந்த பானையில் போடணும். ஸோ வி நீட் டு புட் சம்திங், வி நீட் டு டேக் சம் ஆக்ஷன். தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி there is no use in telling that you are thirsty, but we should do something, that concrete decision today that I should quench my thirst. Water is there, Jesus is the water. Jesus said, I am the living water. என்கிட்ட வருந்தவன் ஒருபோதும் தாகம் அடையும். ஓகே, so he says Jesus is the living water for us and for the whole world, but we must come to him and we need to decisively, consciously, we need to take the decision that we should find water and search for this water. It is in the scripture, Jesus is the one. So may the Lord help us that we will take that desire. We have a desire and decision today. அந்த அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அவரை தேடலாம். I am thirsty. May God bless. Thank you. தேங்க்யூ பாஸ்டர். நம்முடைய தாகம் ஆண்டவரை தேடுவதாக இருக்கட்டும், ஆண்டவரோடு கூட உறவாடுவதாக இருக்கட்டும். லெட் இஸ் மூவிங் டு நெக்ஸ்ட் வேர்ட். தொடர்ந்தது பாவம் உலகத்திலே, ரத்தம் வடிந்தது இரட்சிக்கு சிலுவையிலே, முடிந்தது எல்லாம் என்றுரைத்து முழுமையாய் மலர்ந்த பூரிப்பு. ஜான் 19:30, இட் இஸ் ஃபினிஷ்ட். யோவான் 19:30. பிரதர் கிளமண்ட் வில் ஷேர் தி மெசேஜ். முன்பாக பேசின 5 பேர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் கொடுத்த அந்த வாய்ப்புக்காகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, the sixth word we see that it is finished. ஒரு கிரேக்க பதத்தில் தெத்தலஸ்டாய் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் ஃபுல்ஃபில், இட் இஸ் கம்ப்ளீட். ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஒர்க்கை செய்ததுக்கப்புறம், ஒரு மாஸ்டர் பீஸ் பல நாட்களாக பிரயாசப்பட்டு அந்த வேலையை செய்து முடித்த உடனே அவள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இட் இஸ் ஃபினிஷ்ட், இப்படியே முடித்துட்டேன் இல்லை. ஸோ ஒரு கார்பென்ட்ரி ஒர்க்கு கூட அப்படி தான், ஒரு வேலையை செய்து முடித்ததுக்கப்புறம் இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லி ஒரு பெருமூச்சுடன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் தெத்தலஸ்டாய். 3 சிந்தனைகளை இந்த பகுதியிலேருந்து நான் கொண்டு வருகிறேன். அதோட அர்த்தம் என்ன? இட் இஸ் மேபி நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே நிறைய டைம் நம்ம கேட்டிருக்கிறோம். முதலாவது, இயேசுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியையை இயேசுவானவர் செய்து முடித்தார். ஓகே, ஜீசஸ் ஃபினிஷ் த ஒர்க் ஆஃப் சால்வேஷன். ஓகே, that's the general idea that we have. பட் அதுதான் வந்து ஒரு ஆழமான ஒரு சிந்தனையாக நான் பார்க்குறேன். இல்லை, இதுக்கு மேலே எந்த ஒரு செயலும் தேவையில்லை. கம்ப்ளீட்டாக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது பரிபூர்ணமாக, முழுமையாகவும் பரிபூர்ணமாகவும் தேவனுடைய சித்தம் அதுதான் இருந்ததை இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றியதை நாம் பார்க்கிறோம். யோவான் அதை ரொம்ப அழகாக ஒரு சில வசன பகுதிகளில் குறிப்பிடுகிறார். John portrays that thought that Jesus completely and perfectly finished the task that Father has given him. Okay, so let's see a few couple of verses. John chapter 4, verse 34.
ஓகே, அவருடைய ஃபோக்கஸை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வந்து நோக்கம் அவருடைய கிரியையை முடிப்பதே. த ஒர்க் தட் காட் ஹஸ் கிவன் மீ. டிஸ்ட்ராக்ட் ஆகலை, இல்லாட்டி ஹாஃப் வேல ஹி டிட்ன்ட் ஸ்டாப் இட், பட் he said அவருடைய கிரியையை முடிப்பதே. ஓகே, 6:33-38 கூட பாருங்கண்ணே. 6 யோவான் 6, John 6:38. Okay, it's not my will, but I just want to do God's will. என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்ய. Okay, Jesus finished the work of salvation. இன்னொரு ஒரு அழகாக முக்கியமான ஒரு ஜெபம் செய்த ஒரு பகுதியில் கூட இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். ஜான் 17:4 நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். See, he said, I have completed, I have finished. இல்லை, இது வந்து ஏதோ ஒரு அன்ஃபினிஷ்டான வேலையாக விட்டுட்டு செல்லவில்லை. ஜீசஸ் ஃபினிஷ் த ஒர்க் ஆஃப் சால்வேஷன். நம்முடைய ரட்சிப்புக்காக இன்றைக்கி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்வதற்கு அங்கேயும் இங்கேயுமாக ஓட தேவையில்லை. எந்த ஒரு நபரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இயேசு நம்மளுக்காக செய்து முடித்த அந்த செயலை நம்ம நம்பும் பொழுது நம்மளுக்கு அதில் ரட்சிப்பு உண்டு. We have salvation in believing what Jesus has finished for us. Jesus finished the work of salvation for us. ரெண்டாவது அர்த்தம் இதில் என்னென்னா, எதை சொல்லியிருக்கக்கூடனா, the sufferings that Jesus endured on this cross was finished. நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்காக பல கஷ்டங்களை அவர் சுமந்தார், சகித்தார். இல்லை, இயேசு சகித்த உபத்திரவங்கள் முடிந்து. ஈவன் அந்த லாஸ்ட் ஃபேஸில் கூட பார்த்தீங்கன்னா அவர் நமக்காக எவ்வளோ உபத்திரவத்தை அவர் சகிக்கிறதை நாம் பார்க்குறோம். இதே 19வது அதிகாரத்து யோவானில் அவர் தாகமாக இருக்கும் பொழுது அவர் கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து என்ன கொடுத்தாங்க பாருங்களேன், இயேசு காடியை வாங்கின பின்பு தான். சரி, அந்த நேரத்தில் கூட ஒரு கசப்பான ஒரு காரியத்தை அவர் வந்து அனுபவிக்கிறார். இஸ் என்டியூரிங் தட் சஃபரிங். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூ அண்ட் மீ. ஓகே, ஸோ ஏசாயா 53 நம்ம அதான் பார்க்குறோம். இல்லை, த சஃபரிங் சர்வெண்ட் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்மளுக்காக அந்த பாடுகளை சகித்த தேவனாக அனுபவித்து நம்மளுக்காக அது முடிந்தது என்று சொல்லி அது சொல்லக்கூடும். அவருடைய உலகப்புறமான அந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் சகித்த அந்த உபத்திரவங்கள் வந்து முடிவடைந்ததை அவர் சொல்கிற ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, பாவமும் பிசாசினுடைய வல்லமையும் அவர் வந்து முறியடித்து விட்டார். The power of sin and Satan was finished. இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் இந்த பாவத்தோடு இன்றைக்கி நம்மளுக்கு போராட்டம் உண்டு. இல்லை, the presence of sin is always there with us. இல்லை, அதோட இன்றைக்கி போராட்டம். ஆனால் அதோட வல்லமைக்குள்ளாக நாம் வந்து போக இன்றைக்கி அவசியம் இல்லை. Jesus has finished or done with the power of sin and Satan. இப்போ இன்றைக்கி அப்படி சொல்லும் பொழுது இந்த இட் இஸ் ஃபினிஷ்னு சொல்லி கிறிஸ்து சிலுவையிட்டு வரும்பொழுது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்குறார். பாவத்தில் மரித்திருக்கிற நம்மளுக்கு இதை நம்பும் பொழுது ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கொடுக்கக்கூடும். தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு எனி சின்னர் who comes to cross and say that Lord I believe, இதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக நீ செய்து முடித்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது என்ன நடக்கிறதுனா ஒரு புதிய ஆரம்பம். Okay, what happens is when we come to the foot of the cross and say I believe what you have finished for me Lord, a new beginning comes to us. We become a new creation. இந்த புதிய சிருஷ்டிப்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்துடன் நம்ம வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும். ஓகே, இதுதான் இயேசு சொன்ன அந்த வார்த்தை. ஜீசஸ் ஃபினிஷ் தி ஒர்க் ஆஃப் சால்வேஷன். எப்ரேயருக்கு எழுதுகிற வாக்கியம் எழுதும்போது சொல்கிறாரு, 10ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார். அது 2வது பகுதி சொல்லுது, இவர் என்றென்றைக்குமே பூர்ணப்படுத்தியிருக்கிறார். எதை? அவருடைய ஒரே பலியினால். Because of this one sacrifice, he has perfected the salvation for us. இல்லை, வேறு யாரும் இன்னைக்கு இன்னொரு பலிகளை செலுத்த இன்னொரு சில காரியங்களை செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு அவசியமே இல்லை. This one sacrifice is enough, is sufficient for our salvation. Okay, so நம்மளோட வாழ்க்கைக்கு வருவோம். What is this for us? மேபி நம்மளோட வாழ்க்கையை கேட்கும் பொழுது டெஃபினட்டாக வந்து ஃபினிஷ்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, பட் பவுல் சொல்லியிருக்கிறாரு, ஐ ஃபினிஷ் த ரேஸ், நான் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். மேபி நம்ம வாழ்க்கையின் இறுதியில் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான், how did I live my life?
நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து பூர்ணமாக ஒரு சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை செய்ததுனால அவர் சொல்ல முடிஞ்சது, இட் இஸ் ஃபினிஷ்ட். நம்மளுக்கு முன்பாக த அன்ஃபினிஷ்டு டாஸ்க் இஸ் பிஃபோர் அஸ். இல்லை, செய்து முடிக்க முடியாத ஒரு செயல்கள் நமக்கு முன்பாக இருக்கணும். இல்லை, அதுதான் சுவிசேஷம் பணி. இல்லை, we have to continue that. Only then we can say that I have done something. இல்லை, the unfinished task is before us. ஸோ அது நம்ம எடுத்துக்கொள்வோம். திருச்சபையாக, தனிப்பட்ட நபராக ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பணி என்னென்னா, அந்த அன்ஃபினிஷ்ட் டாஸ்க்கு நான் செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அதுதான் பிதாவுடைய சித்தம். ஓகே, அது செய்யும்படியாக தேவன் நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தரட்டும். அஸ் அப்ளிகேஷனாக நான் உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ளவும், நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். லெட்ஸ் என்டியூர் த சஃபரிங்ஸ் தட் வி ஃபேஸ் and commit our lives to God, to do the will of God in our lives. So இயேசு கிறிஸ்து சொன்ன விதமாக அதை நம்ம அவர் விசுவாசிக்கும் பொழுது, அது புதிய ஆரம்பத்தோடு நம்ம வரும்பொழுது, ஆண்டோடைய கரத்தில், ஆண்டவரே இந்த உபத்திரமாக இருக்குது, பாடுகள் இருக்குது வாழ்க்கையில், இட்ஸ் நாட் ஃபினிஷ்ட், பட் நம்மளுக்கு முன்னாக அன்ஃபினிஷ்ட் டாஸ்க்கை செய்வதற்கு, ஆண்டவரே அந்த சித்தத்தை நான் செய்வதற்கு என்னோட வாழ்க்கையை உமது கரத்தில் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமானால் தேவன் அதில் பிரியப்படுவார். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர் கிளமண்ட். இதுவரைக்கும் இந்த 5 வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய வேதனை இல்லை சரீரத்தில் அந்த வெளிப்படுத்தின வார்த்தைகள் வரலாம். பட் இந்த வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிகள் சொல்கிற மாதிரி பூரிப்பு, ஐ ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்முடைய வாழ்விலையும் நம்ம அப்ளிகேஷன் கேட்ட மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பூரிப்பான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ ஆண்டவர் நமக்கு அருள் செய்யட்டும். கடைசி வார்த்தை, பாவியை மீட்க வந்தவரே, தூய தேவனின் ஆவியை தந்தவரே, உன் கரத்தினில் என் ஆவியை தந்து விட்டேன் என்று உன்னதமாய் மலர்ந்த ஒப்புவிப்பு. ஃபாதர், இன்டு யுவர் ஹேண்ட் ஐ கமிட் மை ஸ்பிரிட். லூக் 23:46. பாஸ்டர் அகஸ்டின் சார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 7ஆம் வார்த்தை லூக்கா 23:46. ஃபாதர், இன்டு யுவர் ஹேண்ட் ஐ கமிட் மை ஸ்பிரிட். பிதாவே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அந்த 7 வார்த்தைகளில் 2 வார்த்தையில் தான் பிதாவே என்ற பதத்தை இயேசு பயன்படுத்துகிறார். முதல் வார்த்தை, அதே போல் கடைசி வார்த்தை. 2 வார்த்தையில் சத்தமாக சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Do you know what is the other words? Jesus, என் தேவனே என் தேவனே. There are 4th வேர்டும் 7th வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ரைஸ் ஹிஸ் வாய்ஸ். அதை வாசிக்கும் போது யோசித்தேன், ஒருவேளை சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற அந்த நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதில் சத்தத்தை உயர்த்துறது அப்படின்றது வந்து இட் இஸ் அ வெரி ஹார்ட் ஜாப் to raising your voice when you are hanging on the cross, because it will be very difficult even to breathe. சரி, அப்போது இந்த 2 வார்த்தையும் மிக மிக முக்கியமானது. அது மாத்திரம் இல்லை, ஜீசஸ் வாண்ட் எவ்ரிபடி டு ஹியர் தட் ஒன். இப்போ வந்து 3வது வார்த்தை பேசும்போது அவங்க கண்களை பார்த்து, ஏன்னா இயேசு சொல்ல முடியாது இதோ அப்படின்னு கை நீட்டி சொல்ல முடியாது. அவங்க கண்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, சொல்கிறார், இதோ உன் தாய், இதோ அப்படி தான் சொல்ல முடியும். சரியா? இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே தாகமாக இருக்கிறேன் அப்படின்றது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன செய்கிறாங்க, காடியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த வார்த்தையை பைபிள் சொல்லுது, he raised his voice and said. It's very important. So what this verse is all about? This word is the word of confidence. அது ஒரு நிச்சயத்தினுடைய வார்த்தை. வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்கள்லையும் நம்ம கடந்து போகும்போது நிறைய நேரங்களில் நிச்சயம் இல்லாத சூழ்நிலை, எப்படியாக இருக்குமோ, இது எப்படியாய் முடியுமோ அப்படின்ற ஒரு பதட்டத்துக்குள்ளாக நம்ம அநேக நேரங்களில் கடந்து போகிறோம். we go through different time frame of our life without having a confidence. இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நிச்சயத்தோடு பயன்படுத்தின ஒரு வார்த்தையாக இருக்கு. நம்ம வாழ்க்கையில் நம்ம நிச்சயம் உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னா, நிச்சயம் உள்ளவங்களா இருந்தால் மாத்திரம்தான் we can commit. நாம் ஆண்டவர் மேலே நிச்சயம் உள்ளவங்களா இருந்தால் மாத்திரம்தான் நம்ம ஒப்புவிக்க முடியும். நம்மள நிறைய நேரத்தில் we are not able to commit things to God because we don't have a confidence. So I am going to give you 3 confidence Jesus had.
இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை ஆண்டுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறதற்கு அவருக்கு இருந்ததான 3 நிச்சயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, he had a confidence that I have an eternal father. எனக்கு ஒரு நித்திய பிதா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்னா we should know we have an eternal father. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை தான் தன்னையும் பிதாவானவரையும் நேரடியாக சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். முடிந்தது அப்படின்றது ஜெனரல் வேர்ட் எல்லாத்துக்கும். தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது பாச சொன்ன மாதிரி வேத வாக்கியங்கள் நிறைவேற்ற அல்லது தன்னுடைய சூழலை உணர்ந்து கொள்ள. முதல் வார்த்தை நமக்கு தெரியும், இவர்களை மன்னியும் மற்றவங்களை குறிப்பிட்டது. செகண்ட் வேர்டு நமக்கு தெரியும், யாரு? சிலுவை கல்லனுக்காக பரிந்து பேசியது அவனுக்கு கொடுத்ததான நம்பிக்கை. மூன்றாவது வார்த்தை தன்னுடைய சீஷனுக்கும் தன்னுடைய தாய்க்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. நாலாவது வார்த்தை பிதாவாகிய தேவன்ட்ட ஒரு பாவத்தால் நிரப்பப்பட்ட ஒரு நபருடைய கதறலாக, அல்லது இஸ் ரெப்ரசன்டிங் த சின்னர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஆனால் இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து ஒரு குமாரனாக, தேவகுமாரனாக தன்னுடைய பிதாவாகிய தேவனோடு கூட சொன்ன வார்த்தை என்னன்னா, ஐ ஹாவ் an eternal father. எனக்கு ஒரு நித்திய பிதா இருக்கிறார். என்ன தெரியுமா ஆச்சரியம்? இயேசு கிறிஸ்து மரித்ததனுடைய நோக்கமே so that we will all have our eternal father. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த நிமித்தமா we all have our eternal father. If we have that confidence, நமக்குள்ளாக இப்படி ஒரு நித்திய பிதா நமக்கு இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம நம்பிக்கையோடு கூட நம்முடைய காரியங்களை ஒப்படைக்க முடியும். நிறைய காரியங்களை ஒப்படைத்து கொண்டே இருக்கணும். கடைசியாக நம்முடைய ஜீவனை நம்ம ஒப்படைப்போம். சரியா? ஒரு டயத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டோடைய கரத்தில் ஒப்படைக்க வேண்டியிருக்கும். நம்ம திருமணமாகும் போது அல்லது அவங்க வெளியே படிக்க போகும்போது ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஒப்படைத்து கொண்டே இருக்கிறோம். we commit things, different timings, different things and we let it go. நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்க முடியாது வாழ்நாள் முழுவதும். we need to let it go. அதை செய்யணும் அப்படின்னா we need to have a confidence that I have an eternal father. ரெண்டாவது, I have an eternal protection. எனக்கு ஒரு நித்திய பாதுகாப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய அவர் சொல்றார், உம்முடைய கரங்களிலே என்னுடைய ஆவி என்ன செய்றேன். ஏன்? நான் மறக்கப்பட்டவன் அல்ல. அங்க பிதாவே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி he is representing the whole humanity. ஆனா இங்க அவர் என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் என்ன செய்றேன், விட்டு கொடுக்கிறேன். I am safe, I am secure. நான் பாதுகாப்பா இருக்கிறேன். இந்த ஒரு நம்பிக்கையை இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர் என்னுடைய வாழ்வை நித்தியமாக தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு நித்தியமான பாதுகாப்பு இருக்கிறது. கிறிஸ்தவங்க எல்லோரும் நம்முடைய வாழ்வை நாம ஒரு நாளில் ஆண்டுடைய கரத்தில் நம்ம விட முடியும். ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாம் எங்க போகிறோம் என்று நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு நன்றாவே தெரியும். அவர் நம்பிக்கை இல்லாதவராக மரிக்கவில்லை. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு என்று பதட்டத்தோடு தன்னுடைய வாழ்வை முடிக்கவில்லை. He knows he is giving his spirit in the hand of his eternal father because it is going to be protected. அது என்ன செய்ய போகுது? பாதுகாப்பா இருக்க போகுது. கிறிஸ்தவங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவுக்கு எப்படி கல்லறை என்பது நிரந்தரமானதா இல்லையோ அதே போல கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் கல்லறை நிரந்தரமானதல்ல. We are all going to be raised one day. ஸோ அவனுக்கு நமக்கு நித்திய பாதுகாப்பு இருக்குது. மூணாவது கடைசியுமா, I have an eternal hope. எனக்கு ஒரு நித்திய நம்பிக்கை இருக்குது. hope of resurrection. எந்த அடிப்படையில்? அவர்கிட்ட நம்ம எதை கொடுத்தாலும் அவர் அந்நாள் பரியந்தம் காத்துக்கொள்வார் என்று நம்பியிருக்கேன் பவுல் சொன்னது மாதிரி. ஓகே, உங்களுக்கு தெரியும் ஒரு டயத்தில் இயேசு கிறிஸ்து சீடர்களை பிதாவுடைய கரத்தில் விட்டு கொடுத்தார். யோவான் 17. ஆண்டவரே, நான் உங்களை பாதுகாத்தேன், இனி நீர் பாதுகாத்துக்கொள்ளும். யோவான் 17:11 அவர் சொல்றாரு. அதை நான் வாசிக்கிறேன். யோவான் 17:11 அங்கே பாருங்க. இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே பாதுகாத்துக்கொள்ளும்.
நீங்கள் காத்துக்குங்க. ஐ எம் டன் வித் தம். நம்ம எல்லோருமே ஒரு நாளில் நம்ம நேசிக்கிறவர்களை அல்லது நம்ம பிடித்து கொண்டிருந்த காரியங்களை விட்டு விட்டு நாம் கடந்து செல்ல தான் வேணும். ஃபார் தேட் யூ நீட் டு ஹாவ் எட்டர்னல் ஹோப். என் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் பரியந்தும் காத்துக்கொள்வார். இது ஒரு மேன்மையான நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம அநேக காரியங்களை விட்டுவிட முடியல, கமிட் பண்ண முடியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, வி டோன்ட் ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் காட். நித்திய ஆண்டவர் மேலே நித்திய நம்பிக்கை இல்லாதவர்களாக, நித்திய பாதுகாப்பு இருக்கிறது என்ற மனநிலை இல்லாதவர்களாக இருக்க போமானா, வி வில் ஆல்வேஸ் ஹோல்ட் ஆன். ஐயோ, இது விட்டால் என்னை விட்டு போயிடுவேன் என்று சொல்லி நாம் பிடித்து கொண்டே இருக்க முயற்சிக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு படிநிலையும் ஆண்டவரை நம்பி we should let it go. ஒரு நாள் நம்முடைய ஜீவனையும் கூட அவரை நம்பி இயேசு கிறிஸ்து சொன்னதை போல, ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. ஐ எம் நாட் அன் ஆர்ஃபன். நான் எங்கேயோ போகல. ஐ எம் கோயிங் டு மை ஃபாதர். ஐ எம் கோயிங் டு பி வித் ஹிம் ஃபார் எவர். கல்லறையோடு இன்றையோடு என்னுடைய சரித்திரம் முடிவடையில். நான் மறுபடியும் என்ன செய்ய போகிறேன்? உயிரோடு கூட இழப்புக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு கூட அவர் ஒப்பு கொடுத்தார். டு வி ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் காட்? ஆண்டவரத்தில் அப்படிப்பட்ட நமக்கு நிச்சயம் இருக்குதா? எதை நம்ம இன்னும் பிடித்து கொண்டே இருக்கோம்? இதை நான் விட மாட்டேன், ஐயோ இதை விட்டுட்டான்னா என்ன ஆகும் என்று சொல்லி நாம் எல்லாத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சித்து கொண்டே இருக்கிறோமா? இஃப் யூ அண்ட் ஐ ட்ரஸ்ட் காட், வி வில் லெட் இட் கோ. வி வில் கமிட் இன் டு ஹிஸ் ஹேண்ட்ஸ். அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தருவார்கள்.